உலக 2020 கிரிக்கெட் தொடரின் முன்னோடி பயிற்சி போட்டியொன்றில் இலங்கையை 33 ஓட்டங்களால் மேற்கிந்திய தீவுகள் அணி வென்றது. போட்டியின் மேற்கிந்திய தீவுகள் நிர்ணயித்த 173 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை அணியால் 19.1 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 139 ஓட்டங்களையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. மிர்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை 20-20 அணித்தலைவர் தினேஷ் சந்திமால் களத்தடுப்பை தெரிவு செய்தார். அதற்கமே முதலில் துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவுகள் சார்பாக கிறிஸ் கெயில் மற்றும் டுவேன் ஸ்மித் ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கியது. 47 ஓட்டங்கள் பகிரப்பட்ட நிலையில் முதல் விக்கெட்டாக கிறிஸ் கெயில் 12 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். டுவேன் ஸ்மித் 60 ஓட்டங்களையும் டுவேன் பிராவோ 43 ஓட்டங்களையும் அணித்தலைவர் டேரன் சாமி ஆட்டமிழக்காமல் 30 ஓட்டங்களையும் பெற்றனர். மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 172 ஓட்டங்களை பெற்றது. பந்துவீச்சில் ரங்கன ஹேராத் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றியிலக்கான 173 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இலங்கை 18 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. குசல் ஜானித் பெரேரா 4 ஓட்டங்களுடனும் மஹேல ஜெயவர்தன ஓட்டமின்றியும் ஆட்டமிழந்தனர். திலகரத்ன டில்ஷான் 43 ஓட்டங்களையும் குமார் சங்கக்கார 24 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றனர். ஏனைய வீரர்களும் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க இலங்கை 19.3 ஓவர்களில் 139 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது. பந்துவீச்சில் சுனில் நாராயண் 4 விக்கெட்டுகளையும் டுவேன் பிராவோ 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர்.